யாரா இருப்பாங்க சார் பாஜக மாநில தலைவர்? அதுதான் நாளைக்கு அது வந்து இப்போ அமித்ஷாக்கே தெரியாது. இப்போ அது தெரியுமா உங்களுக்கு? அமித்ஷாக்கே தெரியாது. முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒருத்தர் தான் தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராக நியமிக்க வேண்டும் என்பது அவர்கள் வாதம். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தால பாரதிய ஜனதா உள்குச்சியில் கொண்டாந்துருக்கு. இதே ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. இதைத்தான் நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம். நயினார் நாகேந்திரன் இருக்கக்கூடாதுன்னு 90% பேர் ஆர்எஸ்எஸ்ஐ அமைப்பு விருப்பப்படுது. அதிகப்படியாக வாக்கு வங்கி இருக்கிற வங்கிகள் அப்படின்றக்காக தான் சௌமியா அன்புமணியை டார்கெட் பண்ணுறேன். ஏம்மா ஏன் இப்போ 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு, பிரிஞ்சு நாளைக்கு நான் போகிறேன் வீட்டை விட்டு போய் நான் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டா வேணான்றீங்களா? குறுகிய காலத்துல மாநில தலைவரையே தேர்ந்தெடுத்துருவாங்க. அதைத்தாம்மா டுபா கூட்டினா என்ன சொல்கிறேன், புரியுதா இல்லையா? அண்டா கலவாணி மாதிரி தான்மா நீங்கள். கரண்ட் கட் ஆச்சுன்னா கடையில் வந்து அண்டாவை தூக்கி போயிடும், ஓடி போயிடுவாங்க. சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் அவர்கள் சந்திச்சு பேசியிருந்தாரு. அதிமுக பாஜக நாம் தமிழர் இருந்த கூட்டணி அமையுமா? ஏமா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ சீமானும் பாஜகவும் ஒன்றும் அறியாத வாயில மண்ணு. சமீபத்தில் மேடையில் ஒரே நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சீமான் அவர்கள் அன்பு இளவல் அண்ணாமலை அவரால் தான் பாஜக வளர்ச்சி பெற்றது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இவர் பெரிய அமெரிக்க அதிபர், ஒரு ரஷ்ய அதிபர், 2 பேரும் ஈத்திரப்பாரு. நீங்கள் வேற ஏமா நீங்கள் அது நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண ஏரி வேந்தர், இந்த ஏரி வேந்தர் வந்து எதையோ ஒன்று கூப்பிட்டு வச்சுட்டு அந்த ஆளு மிரட்டி வச்சுருக்காங்க. இப்போ வீடியோ காமிச்சு கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கமா? பாஜக மாநில தலைவர் இவர் தான் நியமிக்கப்படுவார் அப்படின்னு உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கீங்க. ஆனா விதிமுறைப்படி தான் நாங்க தேர்ந்தெடுப்போம், பாஜக மாநில தலைவரா ஆகணும்னு விரும்புறவங்க 2 மணிலிருந்து 4 மணிக்குள் விருப்ப மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அதாவது இப்போ வந்து ஒரு காதலை முறிக்கணும்னு வைங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க, அவங்க அப்பா பார்க்குறான், எவ்வளோ சொல்லி பார்க்குறான், அந்த பையன்கிட்ட கேட்கல. அந்த பொண்ணு சொல்ல கடைசியில் என்ன பண்ணால் அந்த பொண்ணு உனக்கு தங்கச்சி முறை வேணுன்றாங்க. பொண்ணு விட்ட சித்தப்பாவோட பெரியம்மா மக. அது இப்போ சுற்றி வளைச்சி பார்த்தோன்னா நம்ம சித்தப்பா மகளும் அதுக்கும் அவங்க வீட்டில் பொண்ணு எடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா உனக்கு தங்கச்சி முறை வரும்னா அதோட அந்த காதல் முறிஞ்சு போயிடும். புரியுதா உங்களுக்கு? இந்த தான் வந்து இப்போ எவன் வரானா, டேய் 10 வருஷத்துக்கு பாஜகவில் இருக்கவன் தான் நிற்கணும்னா, தமிழ்நாட்டில் பாஜகவே 3 வருஷமாக தான் இருக்குது. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி எவன் சேர்ந்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியில் 10 வருஷமாக உறுப்பினராக இருக்கான், உயிரோடு இருக்க மாட்டான். எவனும் 10 வருஷமாக தொடர்ந்து எவனும் உறுப்பினராக இருக்கவும் மாட்டான். நம்ம ஏற்கனவே சொன்ன பிளான் தான் இது. ஆர்எஸ்எஸ் கை ஓங்கிருச்சு. அதுதான் இவரை தூக்குறாங்க, அண்ணாமலையை தூக்குறாங்க. அண்ணாமலை கத்துக்குட்டி, கட்சிக்கு அண்ணாமலைக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தால பாரதிய ஜனதா உள்குச்சியில் கொண்டாந்துருது. இதே ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. இதைத்தான் நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒருத்தர் தான் தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராக நியமிக்க வேண்டும் என்பது அவர்கள் வாதம். மோடிஜியும் அமித்ஷாஜியும் வேற உள்குத்து அரசியல் பண்ணி கட்சியை வளர்க்கணும்னா இந்த மாதிரி டுபாக்கூரா யாராவது போட்டால் தான் முடியும். பொய் புரட்டு பித்தலாட்டத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், எவனுக்கும் பயப்படக்கூடாது, அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டே இருக்கணும், சம்மந்தம் இல்லாமல் பேசணும், லாஜிக்காக பேசக்கூடாது, மக்களுக்கு தேவையான பிரச்சனையை பேசக்கூடாது. அவன் ஒன்று சொன்னான்னா நம்ம அவனே ஆச்சரியப்படுற மாதிரி எதையா அவனை சொல்லிட்டு ஓடி போயிடணும். இப்படிப்பட்ட ஆளை தலைவராக போட்டால் தான் கட்சி நிற்கும்ன்றாங்க. இவங்க அப்படிப்பட்ட ஆள் நம்ம ஆர்எஸ்எஸ்லேயே தேடுவோன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நீ வந்து சில பேர் சொன்னாங்க மாப்பிள்ளை நம்ம ஊர்லேயே பொண்ணு அந்த மாதிரிலாம் மாப்பிள்ளை இருக்குன்னு விரும்புது, படித்த மாப்பிள்ளை இருக்கணும், வெளிநாட்டு மாப்பிள்ளையாக இருக்கணும்லாம் விரும்புது. அது நம்ம ஊருக்காரனா, நம்ம சொந்தக்காரனாக இருக்கட்டும், தேடுவோம். அது எதுக்கு அடுத்த ஒரு காரனை போய் தேடணும் அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ல டுபாக்கூர் இல்லையா? எவ்வளோ டுபாக்கூர்கள் இருக்கா? இது போனோம் போய் புரட்டு பித்தலாட்ட சொல்லக்கூடியவர்கள் நம்ம இதில் இருக்காங்க இயக்கத்தில். அப்படிப்பட்டவங்களை கொண்டாங்க. ஆர்எஸ்எஸ் சம்மந்தம்லாம் குழந்தைன்னா எப்படி அப்படின்றது தான் இந்த சண்டை நடந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த சண்டை போயிட்டுருக்கு. அதுக்காக தான் அமித்ஷா வர்றார். நாக்பூரில் சொல்லி விட்டாங்க அண்ணாமலை இருக்கக்கூடாது. அண்ணாமலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி சம்மந்தம் கிடையாது. சரி ஏதோ கொண்டு வந்து போட்டுட்டீங்க, ரைட்டு, 3 வருஷம் இருந்துட்டு இப்போ காலி பண்ண சொல்லுங்கள். வேற ஆள் நயினார் நாகேந்திரலாம் அவர் எங்கே ஆர்எஸ்எஸ்க்கு வந்தாலும் அவரோட பேர் தானே சார் பட்டியலில் முன்னிலை. யார் சொன்னா உங்களுக்கு? இப்படி யாரும் சொன்னாங்களா? நீங்களாம் ஒன்று சொன்னீங்கன்னா எப்படிமா?
இது பிரேக்கிங் ரெண்டு போடுறாங்க முறை 3 முறை பிரேக்கிங் போடுறாங்க இல்ல 2 முறை டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. டெல்லி போயிட்டு வந்தா பிரதமர் அவர்கள் வரும்போது வரவேற்பதில்ல, முன்னிலையில அவர் 2 டைம் பாத்ரூம் போயிட்டு வந்தாருன்னா நீரிழிவு நோய் இருக்குன்னு சொல்லிட முடியுமாம்மா ஒருத்தருக்கு? அடிக்கடி 2 டைமா பாத்ரூம் போயிட்டு வந்தாரு அடிக்கடி, இவருக்கு வந்து சுகர் இருந்தாலும் இருக்கு, நீரிழிவு நோயை உச்சகட்டத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெல்லிக்கு போன இந்த பேப்பரில் இந்த டிவியில் பிரேக்கிங் போடுறத வச்சுலாம் நீங்கள் பேசாதீங்க. நயினார் நாகேந்திரன் இருக்கக்கூடாதுன்னு 90% பேர் ஆர்எஸ்எஸ்ல ஆர்எஸ்எஸ் அமைப்பு விருப்பப்படுது. ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இருக்கணும்னு. குறிப்பாக பிராமண தலைவர்களை கொண்டு வர்றதுக்கு அது ஒரு குரூப் தனியாக இயங்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த குரூப் இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுக்கே வெயிலில் கஷ்டப்படுறீங்க, நம்ம போராட்டத்துக்கே போக மாட்டோம், எந்த சண்டைக்கும் போக மாட்டோம், பதவி வந்தால் அதை எப்படி ஆட்டையை போடுறதுன்ற மட்டும் பார்த்து நம்ம வந்துடுவோம், எதுக்கு நீங்கள் இந்த தலைவர் பதவி போட்டி போடுறீங்கன்னா அவங்க சரிதான் மூத்தவர்கள் சொன்னதை கேட்டுட்டு என்னைக்கு நம்ம இருந்திருக்கோம், நம்ம இருந்து என்னைக்கு கட்சி உருப்பட்டுருக்கு, கட்சியும் விளங்காமல் போயிடும், நம்மளும் விளங்காமல் போயிடும், இரு எவனையாவது போட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பதவியை நம்ம ஆட்டையை போட்டுக்குவோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் ஒதுங்கிட்டாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கவர்கள் தான் போடணும். அதுலேயும் குறிப்பிட்ட சில ஜாதிக்கு தான் சான்ஸ் இருக்குது. முக்குளத்தோர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக பல்லரின மக்கள், இல்லைன்னா வட மாவட்டங்களில் இதாக இருக்கிற பறையின மக்கள், இல்லைன்னா முக்குளத்து மக்கள், இவர்களை தான் அதிகப்படியாக வாக்கள் இருக்குது. அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டு தேடுறது யார் அப்படின்னா இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தான் போடணுன்றது தான் ஆர்எஸ்எஸ்க்கு விருப்பம், பாஜகவுக்கு விருப்பம். யாருன்னா வன்னியர்களை போடணும். அதிகப்படியாக வாக்கு வங்கி இருக்கிற வன்னியர்கள். அந்த உள்ள ஒரு டாப்பில் இருக்க யாராவது ஒருத்தர் போடுங்க அப்படின்றக்காக தான் சௌமியா அன்புமணியை டார்கெட் போடுறேன். இந்த எக்ஸ்க்ளூசிவ் இல்லை சார். ஏம்மா ஏன் இப்போ 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு, பிரிஞ்சு நாளைக்கு நான் போகிறேன் வீட்டை விட்டு போய் நான் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டா வேணான்றீங்களா? அறிக்கை வெளியாயிருக்கு, அதுல குறைஞ்சது 10 வருஷம் பாஜக உறுப்பினரா இருக்கணும் அப்படின்லாம் வந்திருக்கு. அது அவர்களே பண்ணாங்க. ஏற்கனவே சௌமியா அன்புமணி அவங்க மாமனாருக்கே தெரியாமல் மெம்பராக சேர்ந்துட்டாருன்றாங்க. ஒரு கார்டு ட்ரிப்ளிகேனில் கொடுத்தா அடிச்சுட்டு கொடுக்க போகிறாங்க. கார்டு 10 ரூபா 25 ரூபா ஐடி கார்டு அடிக்கிறது. இது என்ன பெரியது? 14 பிறந்தே இப்போ சௌமியா அன்புமணியோட பாட்டியே வந்து குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டவங்க தான். அப்பயே சௌமியா இன்னும் குழந்தையா இருக்கும்போது 4வது 5வது படிக்கும்போதே குத்துவிளக்கு பூஜையில் கலந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டுருவாங்க. ஒரு குழந்தைய போட்டு பரிசா குத்துவிளக்காக இருக்கு மறுபடியும். அப்பயே இந்த குழந்தை இன்றைக்கு 50 வயது ஆகிறது, இது 5 வயதிலே இந்த குழந்தை எங்கே கலந்துருக்குன்னு ஒன்று போட்டு விட்டு ஒரு ஐடி கார்டை போட்டு சேர்த்துருவாங்க. நீங்கள் போய் பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா? அதெல்லாம் சும்மா டுபாகூர், சும்மா பேருக்கு. அவங்க அந்த மாதிரி வன்னியர் என்ன இதில் சேர்ந்தவர்களே ஒருத்தரை கூப்பிடணுன்ட்டு அவருடைய ஆசை. அது நிறைவேறலை, அப்படி போயிட்டுருக்கு. அதுக்காக தான் இப்போ வந்து என்னென்னா தேர்தல் கட்சியே இல்லை, அது தேர்தல் வைக்கிறாங்க. என்னமோ போட்டு குழப்பிட்டு நாளைக்கு ஏதோ வச்சு யாரோ ஒரு ஆட்டையை போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? நாளை மாலைக்குள்ள வெளியாயிடும் யார் தலைவர் அப்படிங்கிற அறிவிப்பு. அதாவது எப்படி நான் பாரதிய ஜனதா கட்சி ஒருத்தர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். அப்போ மதுரையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 7 மணி 7:30 மணிக்கு திடீர்னு எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு கிளப்பி விடுவாங்க. பொருளையை கிளப்பி டவுன் ஹால் ரோட்டில் ஓடினோடனே டப்புன்னு லைட்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கடையில் புகுந்து கைக்கு கிடைக்கிறத அள்ளிட்டு ஓடிடுவாங்க. பாத்திரம் பண்டா, துணி பேரல், ஜாக்கெட் பிட்டு, எந்த கடையில் எது கிடைக்குதா அள்ளிட்டு ஓடிடுவாங்க. கரண்ட் ஆஃப் ஆகும். அப்போல்லாம் நிறைய பவர் கட்டுன்றது ஓவராக இருக்கும். 80கள் எண்டுலாம் ஒரு 7 மணி 8 மணிக்கு 7-7:30 மணிக்கு திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னு வைங்க, அந்த இருட்டுக்குள்ளே கத்திட்டே ஓடுவாங்க. எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு எல்லாம் ரோட்டில் போகிற ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஓடுவாங்க. ஐயோ கடை அடைக்க போகிறான், கலவரம் பண்ண போகிறான். அதுக்குள்ளே அந்த இருட்டுக்குள்ளே பூந்து வாட்சு கடை, அது உடனே கடை அடைப்பாங்க. கரண்ட்டு கட் ஆயிடுச்சு நான் மதுரையில், அந்த உடனே கடை அடைச்சிடுவாங்க. வியாபாரம் வேணாம், ஒரு மயிர் வேணாம், கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கரண்ட் இருட்டுக்குள்ளே பூந்து கிடைக்கிறத சுருட்டிட்டு ஓடிப்பாங்க. அண்டா பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடிருக்காங்க. அண்டாவே தூக்கிட்டு ஓடிருக்காங்க கடையில், பாத்திர கடையில் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இதே மாதிரி தான் பிஜேபி. புரியுதா? இந்த மாதிரி எலெக்ஷன் வருது, அதை வைக்க போகிறோம், நீ எவனும் ஆட்டையை போட போகிறாங்கன்றது தெரில. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது இங்கே ப்ரோட்டோகால் படி ப்ராப்பராலாம் நடக்காது. திடீர்னு எவனையாவது உருப்பாங்க, எவனையாவது போட்டு எவனே ஒருத்தனை தலைவர் சொல்லிட்டு போயிடுவாங்க. யாருன்னு அவனுக்குமே தெரியாது. 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம், விருப்ப மனு கொடுக்கலாம். எல்லாம் டுபாகூர்மா. இல்ல சார் சொல்லியிருக்காங்க, மாலைக்குள் புதிய தலைவர் அறிவிப்பு வெளியாகணும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குறுகிய காலத்துல மாநில தலைவரையே தேர்ந்தெடுத்துருவாங்க. அதைத்தாமா டுபாகூர். நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? அண்டா கலவாணி மாதிரி தான் அவங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா கடையில வந்து அண்டாவை தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த கும்பல் தான் இந்த கும்பல். இந்த நீங்க சொன்ன கட்சி இருக்கா, அந்த கட்சி கும்பல். புரியுதுல உங்களுக்கு யாருன்னு? சார் அந்த கும்பல் எதை வேணாலும் செய்யுமா,
எதை வேணாலும் ஆட்டையை போடு, என்ன வேணாலும் தைரியத்தை தப்பாங்க. இப்ப ஆல்ரெடி அப்போ தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் அவங்கள சேர்க்கவே மாட்டாங்க உள்ள, வயசாச்சுன்றவாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி விட்டுருவாங்கம்மா. இந்த கட்சியில ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு சமீபத்துல ஒருத்தர் வந்து இணைந்தார் மனைவியோட. யார் அவரு? சரத்குமார் தன் கட்சியவே கொண்டு வந்து இணைச்சார். அதுக்கு காசு வாங்கிட்டாருல்ல. ஏமா ஒரு அதாவது சில பேர்லாம் சொல்லுவாங்க, இங்கிட்டு போகும்போது வேலைச்சேரி பக்கம் போகும்போது சொல்லுவாங்க, இதுங்க தாத்தா விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடம், அன்னைக்கு பாரு சென்ட் 1 கோடி ரூபாய்க்கு போகுது. என் தாத்தா மொத்தத்துக்கே 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி தான் சரத்குமார் கதை. வித்து காசை வாங்கிட்டாரு, இன்னி என்ன அவருக்கு இருக்கு? வித்து அமௌண்ட்டை வாங்கிட்டாரு, அப்புறம் இன்னி என்ன அவருக்கு பதவி தருவாங்க? எப்படி தருவாங்க? அவர்லாம் சரத்குமார்லாம் பாவம் வச்சிருப்பாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. சீட்டு கீட்டு கேட்டால் நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா கூப்பிட்டு நிறுத்துவாங்க. அவரும் நிற்க மாட்டார், அவர் தெளிவாக இருக்கார். இன்னும் காசு செலவு பண்ணி அவன் தோக்குறது அப்படின்ட்டு. இப்போ கடைசியில் ராதிகா ஆசைப்பட்டதுனால எம்பி எலெக்ஷன்ல இல்லை நிற்க வச்சு வெயில் அலைய விட்டு, ராதிகாவுக்கு நான் வந்து ரொம்ப பாசமாக இருக்கேன்னு சொல்லி பாக்கியராஜ் சார் படம் மாதிரி தான். பெண்களை ஏமாத்துறதுக்கு பல வழிகள் இருக்கு, பல சென்டிமெண்ட்டான வழிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சரத்குமாருக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த அம்மாவுக்காக இந்த இதில் போய் உருண்டாரேன், கோயிலில் உருண்டு அங்க பிரதட்சணம் பண்ணோடனே ராதிகா புலங்காய் தான். நம்ம புருஷன் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். உயிரை கொடுக்குறாரு, உயிரை கூட கொடுத்துறாரு போல. மண்ணில் பிறல்றாரு, எவ்வளோ பெரிய ஹீரோ. மண்ணில் பிறல்றாருன்னா எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தால் இன்னைக்கு வந்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறது ராதிகா தான். அதனால ராதிகாவுக்கு ஒரு ஆசை, இறக்கி விட்டுருவாங்க. சரி, யாரா இருப்பாங்க சார் பாஜக மாநில தலைவர்? அதுதான் நாளைக்கு இந்த அது வந்து இப்போ அமித்ஷாக்கே தெரியாது. இப்போ அது தெரியுமா உங்களுக்கு? அமித்ஷாக்கே தெரியாது. ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணுறது தான். அவங்க 4 பேர் சீட்டை கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. அப்போ இவர் நீ வந்து என்ன பண்ண, ரொம்ப தொல்லை கொடுக்குறானா, 10 வருஷம் இருந்தால் தான் உள்ள சேர்ப்பேன்னு சொல்லிட்டேன்னா அவங்க 2 பேரும் காலி ஆயிடுவாங்க. அப்படின்னா இவன் வந்து நீ வந்து பேண்ட்டு சட்டை போட்டு வந்தேன்னா அவனை சேர்க்க மாட்டேன்றாங்க. பேண்ட்டு சட்டை போட்டு வந்திருக்கேன், நீ போய் பேண்ட்டை மாற்ற முடியாது அப்படின்னா, பேண்ட்டு சட்டை போட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வரக்கூடாது, அதனால் அவர் நீக்கப்பட்டான்றாங்க. வேஷ்டி கட்டிட்டு வந்தால் உள்ளே விட மாட்டேன்றாங்க. அவங்களாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க, சொல்லி கடைசியில் அவங்க ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அறிவிச்சுட்டு அமித்ஷாஜி வண்டி ஏறி போயிட்டே இருப்பார். இல்லை, இங்கே பாஜக மாநில தலைவர் மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டதுமே வானதி ஸ்ரீனிவாசன் அவங்களுடைய சைடுல ஒரு பக்கம் ட்ரை பண்றாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் பாவமா சேர்க்காதீங்கம்மா, அந்த ஆட்டையில அவங்க வரவே இல்லைம்மா. நீங்களா ஒன்னு பிரேக்கிங் போடுறீங்க, டிவியை பார்த்து பேசுறீங்க. நயினார் நாகேந்திரன் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாரு அப்படின்னா சொன்னாங்க. அது வந்து என்னன்னா ஏமாத்த கூடாதுன்னு கூப்பிட்டு 4 டைம் இது பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? கூப்பிட்டு இந்த இது பண்றோம் அது பண்றோம்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் வந்து அது உண்மை கிடையாது. நைனா தரமாட்டாங்க, அதை ஏமாத்துறதுக்காக அப்படி செய்யறாங்க. டெல்லி வந்தார், போனார், பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அப்படி இப்படின்னு அவர் நம்பிக்கையில் இருப்பார்ல. சார் பாஜக கட்சி நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கல்ல, ஜியும் சின்ன ஜி அப்படின்னு காட்டிட்டு கடைசியில் மோசம் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்கும். இப்ப மாற்றம் பல விவாதங்களை பேசும்போது அதிமுக வந்து இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறது, பாஜக மாநில தலைவர் மாத்தினாதான் கூட்டணி. அதிமுக அவங்க இதுதான்மா, அவங்க கட்சியை போய் அவங்க எப்படிமா கோரிக்கை வைப்பாங்க? அவங்களுக்குள்ளே எப்படி கோரிக்கை வைப்பாங்க? அதெல்லாம் கிடையாது. முன்னாடி கூட்டணி விலகலுக்கு அண்ணாமலை தானே காரணமா சொல்லியிருந்தாங்க. அது ஏதாவது இதுதான்மா, எவனாவது பில்டப் கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்னடா சோத்துல கல் கிடக்குன்னு செங்கலை தூக்கி வச்சு என்ன சோறு ஆக்கியிருக்கேன்னு பொண்டாட்டிட்டு சண்டை. ஏதாவது ஒன்று இழுக்கணும்ல. என்ன செம்பு கரெக்டாக விளக்காம இருக்கு, இது என்ன தண்ணி ஊற்றி வச்சிருக்க, இதில் தான் ஊற்றி செம்பில் ஊற்றி வச்சு தான் தண்ணி குடிப்பீங்களா, தூக்கிட்டு போ அப்படின்னு சண்டை போடுவாங்க. சம்மந்தமே இல்லை, அது காரணம் வேறையா இருக்கும். அதே மாதிரி பெண்கள் வேற காரணமாக இருக்கும், ஆனால் சண்டை வேற சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. சமீபத்துல நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் அவர்கள் சந்திச்சு பேசியிருந்தாரு. ரவீந்திரன் துரைசாமின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. அவர் ஜேர்னலிஸ்ட் கிடையாதுமா, அவரு சரியா யாராவது பூரா ஜேர்னலிஸ்ட் ஆக்கி விட்டு தான் ஐடி கார்டே தர மாட்டேறான் எவனுமே. ஜேர்னலிஸ்ட் கிடையாது அவர் வந்து அரசியல் வித்தகர், அரசியல் திறனாய்வாளர், அவர் வந்து பகுப்பாய்வாளர், அப்படி சொல்லுங்க. பேசும்போது சொல்லியிருந்தாரு, அவரே அதை ஒத்துக்க மாட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் சீமான் தான், நான் சொல்றது நடக்கும் பாருங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. நிர்மலா சீதாராமன் அவர்களை வேற சீமான் அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காரு. எதற்காக இந்த சந்திப்பு? அதிமுக பாஜக நாம் தமிழர் இந்த கூட்டணி அமையுமா அப்படின்ற? ஏமா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து சீமானும் பாஜகவும் ஒன்றும் அறியாத வாயில மண்ணுன்னு. நாளையும் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்கிறதாக ஒரு தகவல். சீமான் வந்து பாஜக தான்மா,
பாஜக பி டீம் கூட கிடையாதுமா. இல்ல, சங்கின்னு பாஜக சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாரு. சங்கின்னு சொன்னா செருப்பால தான் அடிப்பாரு. அவர் சங்கி கிடையாது. எப்படி சங்கி அவர்? சங்கி கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஓனர் ஒன்று தான், புரியுதா? அந்த ஓனர் கீழே இவர் வேலை பார்க்குறாரு, அவ்வளோதான். அவர் எப்படி அந்த குடும்ப உறுப்பினராக ஏற்றுப்பீங்க? பாஜகவோட குடும்ப உறுப்பினர்கள் தான் சங்கிகள். அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற சிஇஓ எப்படி குடும்ப உறுப்பினர் ஆவான்? சம்பளம் அங்கேருந்து போடுவாங்க, சோறு போடுவாங்க, அதுதான். ஓகே. சமீபத்தில் மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட சீமான் அவர்கள் அன்பு இளவல் அண்ணாமலை அவரால் தான் பாஜக வளர்ச்சி பெற்றது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இவர் பெரிய அமெரிக்க அதிபர், அவர் ரஷ்ய அதிபர், 2 பேரும் ஈத்திரப்பாரு. நீங்கள் வேற ஏமா நீங்கள் போயிட்டு அது நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண ஏரி வேந்தர், இந்த ஏரி வேந்தர் வந்து எதையோ ஒன்று கூப்பிட்டு வச்சுட்டு அந்த ஆளு மிரட்டி வச்சுருக்காங்க. இப்போ வீடியோ காமிச்சு, ஒழுங்கா நீ வந்து என்னை முதல்வர் வேட்பாளர்னு சொல்லலைன்னா தூக்கிறோம் என்ன. இது வந்து இப்போ இந்த கும்பல்மா, அட்டாரா கும்பல் கூட்டம் போட்டு வச்சுருக்கு. ஏரி வேந்தர் கூப்பிட்டு மிரட்டி, எங்கள் 2 பேரையும் நீ கூப்பிட்டு ஒரு இன்விடேஷன் அடிங்க. இதுலேயே ஏரி வேந்தர் கூப்பிட்ருக்காரு. அவர் வாய்க்கு வந்தது அவர் பேசியிருக்காரு. வாய்க்கு வந்தது பேசுகிறது தான். அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன, இவர் பெரிய ரஷ்ய அதிபர் அமெரிக்க அதிபர் ஒன்றா உட்காந்து பேசிட்டாங்க. 2 பேரும் அடுத்த வேலைக்கு இது இல்லாதவங்க தூக்கி மேலே பிஜேபிக்காரன் கட் பண்ணான்னா 2 பேரும் தெருவுக்கு வந்துடுவாங்க. ஓகே. கடைசியாக அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு ஒரு தேசிய ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் சொல்லியிருக்காரு 26ல் கட்டாயம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி, ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. எந்த நம்பிக்கையில் அவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? அவர் உத்தரப்பிரதேசம் குஜராத்னு நினச்சிக்கிட்டாரு தமிழ்நாட்டை. எப்படி ஓட வரட்டுறாயின்னு மட்டும் பாருங்க 2026. அதோட அமித்ஷாவோட அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு போகும். 2026 மோடிஜி அமித்ஷா 2 பேரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாரு. தமிழகத்தில் அடிக்கிற அடியில் நடக்கூடிய மாற்றங்களில் எதிர்பாராத அடி விழுகும். அது எப்படி விழுகுதுன்னு மட்டும் பாருங்க. 2 பேரும் அரசியல் அதோட ஓய்வு பெற்றுவாங்க 2026. அதுக்கப்புறம் மோடிஜியும் போயிடுவார், சன்னியாசியாக போயிடுவார். அமித்ஷாஜி அப்படியே கட்சியில் தூக்கி போட்டு எங்கேயா ஊரை போட்டு எங்கிட்ட தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அதோட குஜராத்தும் அவர்கள் கையை விட்டு போயிடும் அடுத்த எலெக்ஷனில். நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.